பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, இயேசு தட்டி கொண்டிருக்கிறார். மகனே மகளே கதவை திறவுங்கள். ஆதார வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். தேவ உறவில் நிலைத்திருப்பவர்களே, இதோ என்ற வார்த்தை நம்முடைய அட்டென்ஷனை திருப்புகிற வார்த்தை. இங்கே பாருங்க, திரும்பி பாருங்க என்று சொல்கிறோம் அல்லவா? அப்படி இங்கே பாரு என்று சொல்லி இப்பவே நடக்கிற காரியத்தை நம்மோடு பேசுகிறார். ஆலோசனை தருகிறார், ஐடியா தருகிறார். எங்கேயோ இருந்த நம் மனதை தம்மிடமாக திருப்புகிறார். வாசற்படி நின்று தட்டுகிறேன் என்று சொல்வது சர்ச்சு வாசற்படி அல்லவங்க, நம்முடைய உறவுகள் வாசற்படி அல்லவங்க, நம்முடைய குடும்ப வாசற்படி அல்லவங்க, நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருவரின் இருதய கதவை தட்டுகிறார். எப்போ தட்டுகிறார்? இப்போ தட்டுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? இப்போ தட்டுகிறார். இந்த செய்தி தான் அவர் உங்கள் இருதய கதவை தட்டுவதாகும். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் உன்னிப்பாக கேட்டு இதில் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை கேட்டு அதை உங்கள் இருதயத்தில் வைத்து தியானிக்கிறீர்கள் அல்லவா? ஆம், இதில் சொல்லப்பட்டவைகள் நிதர்சனமான உண்மைகள். நாம் இதை எடுத்துக்கொண்டு இதன்படி நடக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கிறீர்கள் அல்லவா? இதுதான் நீங்கள் கதவை திறப்பதாகும். வேதம் வாசிக்கும் பொழுதும், சபையில் ஞாயிறு ஆராதனை ஆண்டவர் போதகர் மூலமாக உங்களோடு பேசும்போதும், நீங்கள் தனிமையில் இருக்கும் போதும் வாக்குகளை தியானிக்கிறீர்கள் அல்லவா? இதுதான் கதவை திறக்கும் அனுபவங்களாகும். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்பது அவரோடு உள்ள நமது உறவை குறிக்கிறது, நெருக்கமான உறவை குறிக்கிறது. அதாவது ஆவியானவர் நம்மோடு பேசுவது, உணர்த்துவது நமக்கு இதுவரை புரியாதெல்லாம் புரிகிறது. நாம் அவரிடம் பேசுகிறோம். எப்படி? ஜெபத்தின் மூலமாக அங்கலாய்ப்பை சொல்லுகிறோம். அவர் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த விஷயங்களை பற்றி நம்மோடு பேசுகிறார், இடைபடுகிறார். கொஞ்சம் பொறுத்து என்று சொல்கிறார், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார், நீ மற்ற வேலைகளை பார் என்றுகிறார். ஆவியான உணர்த்துகிறார். அது அவரவர்களுக்குத்தான் புரியும். இதுதான் நாம் அவரோட போஜனம் பண்ணுவது. இது ஒரு அற்புத உறவை காட்டுகிறது. சுமார் 400 வருடங்கள் யோமாஸ்தானம் வரும் வரை எந்த வார்த்தையும் இல்லை, தீர்க்க தரிசனமும் இல்லை, ஆசாரியனும் இல்லை, அடைக்கப்பட்ட நிலை. இஸ்ரவேலுக்கு அடிமை வாழ்வு, பலிபீடம் இல்லை, பலி செலுத்துதலும் இல்லை. இதற்கு முன் தேவதூதன் தோன்றுவார், பேசுவான், ஆசாரிகள் கேட்டு மக்களுக்கு சொல்லுவார்கள். இது சாதாரணமாக நடந்த காரியங்கள். கானான் வந்த பின்னும் பல ராஜாக்களின் காலத்தில் பஸ்கா அனுசரிக்கவில்லை, பலியும் இல்லை, பலிபீடமும் இல்லை. பின் ஆரம்பித்தார்கள். கொஞ்ச காலம் சென்றபின் இது மறைந்துவிடும். இதனால்தான் சகரியா மகா பரிசுத்த ஸ்தலத்தில், லூக்கா 1ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள், நின்று தூபம் காட்டும் போது தேவதூதனை பார்த்து பயந்தான், கலக்கம் அடைந்தான். ஏனென்றால் இப்படி பண்ண அனுபவங்கள் இல்லை, மறந்து போய்விட்டது. இதை பற்றி பேச்சும் இல்லை. கதவுகள் அடைபட்டிருந்தன. தாவீதின் காலத்தில் இருந்தது. ஆசாரியின் மூலமாக, தீர்க்கதரிசனம் மூலமாக கர்த்தர் பேசினார். அரசன் முதல் அடிமட்ட விசுவாசி வரை அப்படியே கேட்டு மனம் திருப்பினார்கள். இவர்களை கூக்குரலுக்கு கர்த்தரும் செவி கொடுத்தார். போஜனம் பண்ணினார்கள், இருவரும் சேர்ந்து போஜனம் பண்ணினார்கள். இதை தாவீது சங்கீதம் 118:5 சொல்லுகிறான். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, கர்த்தர் என்னை கேட்டள்ளி விசாலத்திலே வைத்தார். இதுதான் ஒன்று சேர்ந்து போஜனம் பண்ணுது. ஆசா ராஜா காலத்தில் எல்லா முறைமையும் அற்புதமாக ஆரம்பித்தான், பின் விட்டுவிட்டான். கர்த்தரும் இவரை விட்டுவிட்டார். 2 நாளாகும் 16ஆம் அதிகாரம் இதை விளக்குகிறது. இவனுடைய காலத்தில் தான் அசிரியாவின் மூலம், தீர்க்கதரிசனம் மூலம் கர்த்தர் பேசினார். என்ன பேசினார்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். 2 நாளாகும் 15:2. இது ஆசாவுக்கு தெரியும். ஆசா விட்டு விட்டான். 2 நாளாகும் 16ஆம் அதிகாரம் 7-14 வரை பாருங்கள். கர்த்தர் கதவை தட்டினார். இவன் இருதய கதவை திறக்கவில்லை, அடைத்து கொண்டான். ஒன்று சேர்ந்து போஜனம் பண்ணும் அனுபவம், ஸ்லாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. அழிந்தான் ஆசா. ஆனால் இவன் மகன் யோசபாத் அப்படி இல்லை. 2 நாளாகும் 17ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் போஜனம் பண்ணும் அனுபவத்தை காட்டுகிறது. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்புடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். இதுதான் அவன் கதவை திறப்பது.
இயேசு ஒரு முறை சொன்னார், பரிசேயர் சதுசேயர் மூப்பர்கள் செய்வதை பார்த்து நீங்கள் செய்யாதிருங்கள், அவர்கள் சொல்வதை பார்த்து செய்யுங்கள் என்றார். அவர்கள் வேதத்தை சொல்லுகிறார்கள், பிரமாணத்தை சொல்லுகிறார், அதன்படி நடப்பதில்லை என்று. அப்படித்தான் கற்பனையின்படி நடக்க வேண்டும். சில பல சபைகளிலெல்லாம் மதம் அதிகமாக இருக்கிறது. இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இதுதான் முன்னோர்கள் செய்தாங்க, அவங்க செய்தாங்க, இவங்க செய்தாங்க. அதை பற்றி விமர்சிக்க வேண்டாம். வேதம் என்ன சொல்கிறது, கற்பனை என்ன சொல்கிறது, இயேசு என்ன சொல்கிறார், படியுங்கள், எழுதி கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன்படி செய்யுங்கள். அதுதான் கதவை திறப்பது. அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான் யோசபாத். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். இதுதான் போஜனம் பண்ணும் அனுபவம். இந்த போஜனம் பண்ணும் அனுபவம் யோசபாத்தின் வாழ்வில் அற்புதமாய் நடந்தது. இதற்கு 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். 3 ராஜாக்கள் ஒன்று கூடி யோசபாத்திற்கு எதிராக வந்தார்கள். யோசபாத் உடனே தன் இராணுவ தலைவர்களை கூட்டி மந்திர ஆலோசனை செய்யவில்லை. மாறாக மக்களை கூட்டி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபத்தை பாருங்கள், 2 நாளாகும் 20:12. எல்லாருக்கும் தெரிந்தது தான். நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை அப்பா, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இதுதான் யோசபாத்து கர்த்தரின் கதவை தட்டுவது. உடனே திறந்தார், ஆலோசனை கொடுத்தார், யுத்தம் செய்யாமலே ஜெயம் எடுத்தார். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 22 25 வரை வாசியுங்கள். கர்த்தரின் கட்டளைப்படி செய்தார். இதுதான் அவருடைய கதவை தட்டுது. மக்களே, ஆவியான உணர்த்துதலுக்கு, ஆலோசனைக்கு உடனே கீழ்ப்படிந்து செய்வீர்கள் என்றால் இதுதான் அவர் தட்டும்போது திறப்பது. இப்படி இருக்கிற உங்களுக்கு ஆபத்து நேரிடும் போது அவர் ஓடி வருவார். நீங்கள் கூப்பிடாமலே ஓடி வருவார். உங்கள் பெருமூச்சுக்கு கூட பதில் கொடுப்பார். உங்கள் நினைவுக்கு கூட அவர் பதில் கொடுப்பார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24 32 வரை வாசித்து பாருங்கள். தண்ணீர் மீது நடந்து வந்து காப்பாற்றவில்லையா? அவர்கள் கூப்பிட்டார்களா இயேசுவை? இல்லையே. காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்து உங்களிடத்தில் வருவார். இதோ இங்கே தான் நான் இருக்கிறேன் அப்பா, நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுவார். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். உனக்காக நான் யாவற்றை செய்து முடிப்பேன் என்று சொல்லுவார். நீ அமர்த்திரு, நீ அமர்த்தியா உட்கார், அமைதியாயிரு என்று சொல்லுவார். அவர் தட்டும்போது நீங்கள் திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. உடனே இருதய கதவை திறந்து அப்படியே ஏற்றுக்கொண்டு அவரது கிருபையை பெற்று செய்து முடிப்பீர்கள் என்றால் நீங்கள் தட்ட வேண்டும் என்று நினைக்காத போது கூட அவர் வந்து நிற்பார். இது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். எலியா நான் சாக வேண்டும் என்று போய் சூரச்செடியில் படுத்து கொண்டான். அவன் கூப்பிட்டானா? கர்த்தரை இல்லையே. அனுப்பினார், தேவதூதனை அனுப்பினார். அப்பவும் கொடுக்கப்பட்டது. காக்கையை கொண்டு போஷித்தார். இதுதாங்க போஜனம் பண்ணும் அனுபவம். நம்முடைய பெருமூச்சுக்கு கூட பதில் கொடுப்பார். எப்பொழுது? நாம் எப்பொழுதும் கதவை திறந்து வைத்தவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது. இப்படிப்பட்ட அனுபவம் நீங்கள் பெற வேண்டும். உங்களுக்கு உண்டு. இன்றே நீங்கள் முடிவெடுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நம்முடைய பரஸ்பர அன்பு உங்களுக்கு கீழ்ப்படிதலும் உம்முடைய அங்கீகாரத்தில் இருக்கிறதும் என்று கண்டோம். நீர் எங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டுவது இல்லை. நாங்களும் நீர் உணர்த்தின உடனே உமது கிருபை பற்றி கீழ்ப்படிந்து நீங்கள் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்துவோம் என்று அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன். ஆமேன். ஹல்லேலூயா.